இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம். நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். நமஸ்காரம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்க்க போறீங்களா? இன்னைக்கு பீட்ரூட்ல ஒரு சீக்கிரமா ஒரு அல்வா செய்ய போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள்ங்க. துருவுன பீட்ரூட், அதுக்கு தான் நான் துருவிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மண்டை வெல்லம் கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சோண்டு சர்க்கரை தேவைப்படுது. அந்த சர்க்கரைக்கு பதிலாக தான் நம்ம மண்டை வெல்லம் போட போறோம். அதுக்கப்புறம் வாழைப்பழம் இங்க நான் வச்சிருக்கேன் பாருங்க, ரஸ்தாலி வாழைப்பழம். எப்பவுமே இந்த பிராங்கானும் பீசாங்க அம்மாசும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ரஸ்தாலி நீங்க சாப்பிடலாம், இல்ல செவ்வாழை ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் வாய்ந்தது. அடுத்து கொஞ்சம் ஏலக்காய். எப்ப சீனி போட்டாலும் கொஞ்சம் ஏலக்காய், எப்ப சீனி போட்டாலும் அந்த சீனிக்கு நம்ம நிச்சயமா ஏலக்காய் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம பீட்ரூட் துருவோமா? இப்போ நம்ம பீட்ரூட் வச்சிருக்கோம். இந்த பீட்ரூட் முதல்ல துருவணும் இல்லையா? இந்த பீட்ரூட்டை நம்ம எடுத்துக்கணும். இந்த பீட்ரூட் துருவும் போது ரொம்ப கனமா பெருசா துருவாதீங்க, இப்படி சின்னதா ஹலூசா திருவி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவைப்படுறது வாழைப்பழம். இப்போ இந்த வாழைப்பழத்தை போட்டு மத்துக்கட்டையில் இல்லை கையில் போட்டு பிணையணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு பிளெண்டரில் போட்டு ஒரு அடி அடிச்சிட போகிறேன். ஸோ இந்த ரஸ்தாலி வாழைப்பழத்தை ஒரு அடி அடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, மண்டை வெல்லத்தை இந்த பீட்ரூட் கூட சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு ஏலக்காய் பிடிக்காதவங்க போட வேண்டாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணனா நம்மளுக்கு பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிரும். முதல்ல வாழைப்பழத்தை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் துருவி வச்சிருக்கோம், மண்டை வெல்லம் போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம அரைச்ச வாழைப்பழத்தை உள்ளே போட்டுட்டோம். நம்ம ஆக்சுவலி வாழைப்பழத்தை கையிலேயே பிணைஞ்சு போடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சோண்டு கிரவுண்ட் நட் பவுடர் போட்டுட்டு நம்ம இப்படி சர்வ் பண்ணலாம். வாழைப்பழம் பீட்ரூட் கலந்த பீட்ரூட் அல்வா நல்ல டேஸ்டாக இருக்குல்ல?